சிறகடிக்க ஆசைக்கு எபிசோடில் ரோஹிணி சொல்கிறாங்க எங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜீவா என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் போலீஸ் சொல்கிறாங்க அவங்க பணத்தை நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க 27 லட்சத்துக்கு பதிலாக நீங்கள் வட்டியோடு சேர்த்து 30 லட்சம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ போலீஸ் அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொன்னதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. அப்போ ஜீவாவுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட ஆள் இல்லை. முத்து வந்து வெளியே வண்டி வாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த சாட்சி கையெழுத்தை கொஞ்சம் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இதனால் பிரச்சனை ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி முத்துவும் கையெழுத்து போட்டுடுறாரு. முத்துக்கு வந்து ரோஹிணியும் மனோஜும் உள்ளே இருக்கிறது தெரியாது. அவர் வெளியே வண்டிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்துருந்தாரு. அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ ஃபைனை கட்டிட்டு உங்கள் வண்டியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துடுறாங்க. அப்போ வாங்க உட்காருங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது உன் வண்டி வந்தது என் காரை மறந்துட்டு பற்றியா, நான் காரில் வரேன் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி மனோஜ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொன்னதும் நான் அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா உனக்கு அமுச்சு விட்டாங்கன்னு போய் சொல்லு, 15 லட்சம் தான் அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் எல்லாரும் நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நம்புகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது.